அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான சகோதர சகோதரிகளே, நம்மினுடைய வாழ்வில் பண கஷ்டத்தை நீக்கி, செல்வம் என்ற கஷ்டத்தை நீக்கி, நம்மினுடைய செல்வத்தில் பரக்கத்தை அதிகப்படுத்தி தரக்கூடிய, இன்னும் நம்மினுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய நபி அவர்கள் ஒரு சஹாபிக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான திக்கரை பற்றி தான் இந்த ஒரு பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த ஒரு திக்கரை நாம் பார்ப்பதற்கு முன்னால், இந்த ஒரு திக்கரை ஏன் நான் பதிவிடுகிறேன் என்றால், நம்மினுடைய சேனலில் அந்த கமெண்டில் நிறைய நபர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு கடன் பிரச்சனையாக இருக்கின்றது, கடன் சோதனையாக இருக்குது, செல்வம் என்ற ஒன்று எங்கள்கிட்ட இல்லை, எங்களுக்கு செல்வம் வரணும்னா நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களுக்கு வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறோம், இப்படி தான் நிறைய பேர் கமெண்ட் போடுறாங்க. இப்படி போட்டு துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நாமும் அவங்களுக்காண்டி அதிகமாக துவா செய்கிறோம். இருந்தாலும் இந்த ஒரு திக்ரை யாராருக்கெல்லாம் செல்வம் இல்லையோ, யாரெல்லாம் கடனில் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் இந்த ஒரு திக்ரை ஓதுங்க. கண்டிப்பாக ஒரே வாரத்திற்குள் உங்களுடைய எல்லா கடன்களையும் நீக்கி, எல்லா வறுமையும் நீக்கி, இன்னும் செல்வத்தில் அதிக பரக்கத்தை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திக்ர் எப்படி நடந்தது, அந்த ஒரு திக்ர் வருவதற்கான காரணம் என்ன, அந்த ஒரு திக்ரை நபி அவர்கள் எப்படி சொன்னாங்க அப்படின்னா, ஒரு தடவை நபி அவர்கள் தன்னுடைய வீட்டில் இருக்காங்க. வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு சஹாபி யார் ரசூலல்லாஹ், நான் வறுமையில் வாடிக்கொண்டு இருக்கிறேன், வறுமையில் இருக்கிறேன், பண கஷ்டமாக இருக்குது, செலவுக்கு காசு இல்லை, என்னுடைய குடும்பத்தை நான் எப்படி கொண்டு போகிறது இப்படின்னு மனசு வலித்து, மனசு கஷ்டப்பட்டு ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க அந்த ஆதங்கத்தோடு. அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடனே கோபமாயிடுறாங்க. கோபமாகி எந்திரிச்சு அதட்டுறாங்க. இந்த ஒரு திக்ரு எல்லா மனிதர்களுக்கும் தெரியுமே, உனக்கு தெரியாதாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த சஹாபிக்கு ஒரே சந்தேகம், என்ன திக்ரு அது, எல்லா சஹாபாக்களுக்கும் தெரியுமா, ஆனால் நம்மளுக்கு மட்டும் தெரியலையே, அப்படிப்பட்ட திக்ரு என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது நபி அவர்கள் சொல்கிறாங்க, ஆயத்துல் குர்சி உனக்கு தெரியாதாப்பா, ஆயத்துல் குர்சியை நீ ஓதுப்பா, உனக்கு வறுமை இருக்காது, கடன் இருக்காது, இன்னும் உனக்கு எப்பொழுதும் செல்வம் உன் கையில் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஆயத்துல் குர்சியை நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் ஓதி வந்தோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் நம்முடைய செல்வத்தில் பரக்கத்தை அதிகப்படுத்தி தருவான். இன்னும் அது மட்டும் இல்லாமல் ஆயத்துல் குர்சி யாருடைய வீட்டில் ஓதப்படுகின்றதோ அவருடைய வீட்டில் 30 நாட்கள் ஷைத்தான் வரமாட்டான். 30 நாட்கள் ஷைத்தானுடைய சூழ்ச்சியை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்கிறான். இன்னும் ஆயத்துல் குர்சி நம்ம எப்படி ஓதணும் அப்படின்னு சொன்னால், ஓதக்கூடிய முறை, நம்ம வியாபாரம் செய்கிறோம் அல்லது தொழில் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஆயத்துல் குர்சியை 17 தடவை முழுவதுமாக ஓதி நம்மளுடைய வியாபார பொருட்களில் நம்ம ஊதிடணும். இன்னும் நாம் வைத்திருக்கக்கூடிய பணம், இந்த செல்வத்தில் 17 முறை ஓதி ஆயத்துல் குர்சியை நம்ம ஊதி அதை ஷிஃபான்னு சொல்லி ஊதிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ் நம்மளுடைய செல்வத்தில் பரக்கத்தை அதிகப்படுத்தி விடுவான். இன்னும் இந்த ஆயத்துல் குர்சி, இது ஆயத்துல் குர்சியை ஓதக்கூடிய முறை என்னவென்றால், நல்ல ஒரு நீயத் வைத்து நம்ம அல்லாஹ் நம்மளுடைய வறுமையை, நம்மளுடைய கடனை, நம்மளுடைய கஷ்டத்தெல்லாம் நீக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நீயத்தோடு ஓதணும். இன்னும் நபி அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அதிகமாக கட்டளையிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஆயத்துல் குர்சியை நீ அதிகமாக ஓது அப்படின்னு சொல்லி தான். இன்னும் இந்த ஆயத்துல் குர்சி எப்படி ஓத வேண்டும் என்றால், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஹுதுஹு சினத்துன் வலா நௌமுன் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்லி மன் தஅல்லதி யஷ்பஹு இன்தஹு இல்லா பிஇذனிஹி يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. இதனுடைய பொருள் என்னவென்றால், அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால், அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு நாயன் யாரும் இல்லை.
அவன் ஜீவன் உள்ளவன், என்றென்றும் நிலைத்திருப்பவன். அவனை சிறு துயிலும் உறக்கமும் அவனை பிடிக்காது. அவனுடைய அனுமதியின்றி அவனிடத்தில் பரிந்து பேசுபவர் யார்? அவர்களுக்கு முன்னால் இருப்பவற்றையும் அவனுக்கு பின்னால் இருப்பவற்றையும் அவன் நன்கு அறிபவன். அவனுடைய நாட்டமின்றி அவனுக்கு தெரிந்தவற்றிலிருந்து யாதொன்றும் முற்றிலும் மற்றொருவரும் அறிந்து கொள்ள மாட்டார்கள். அவனுடைய குர்சி வானங்களிலும் பூமியிலும் விசாலமாக பரவி இருக்கின்றது. அவ்விரண்டையும் காக்கக்கூடிய அவனுக்கு எந்த ஒரு சிரமமும் ஏற்படாது. மேலும் அவன் மிக உயர்ந்தவன், மிக துணிந்தவன். இந்த ஆயத்துல் குர்சியை நாம் அனைவரும் ஓதி வருவோம். நம்மினுடைய கடன்கள், நம்மினுடைய வறுமையை அல்லாஹ் நீக்கி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் என்று துவா செய்த வண்ணம் இந்த ஒரு பதிவை முடித்துக்கொள்கிறேன். இந்த ஒரு பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.